welcome to our channel Sara Creations. Welcome to the Patim Petim series 2 episode 7. இன்னைக்கு என்ன கதை பத்தி சொல்ல போறேன்? இன்னைக்கு வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். தட் இஸ் ஒற்றுமையா வாழ்ந்தா நம்ம எதுவுமே சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு என்னுடைய பழங்காலத்து கதை. அது எந்த அளவுக்கு இப்போ எனக்கு ஒத்து போகும்னு தெரியல. பட் எங்க இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கும்போது அது சந்தோஷத்தை தரும். அதுக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாலும் அவளுக்கு ராமு, சோமு, தாமு அப்படின்னு 3 sons. எல்லாம் பெரியவா கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 பசங்க இருந்துதான். அப்ப கூட மொத்தமா எல்லாருமா சேர்ந்து அந்த வீட்டுல வாழ்ந்துன்னு வந்தாலும். அதனால வந்து என்ன பண்ணாரா, அப்பா வந்து 3 பசங்களும் நல்ல டிசிப்ளின்டா வளர்த்ததுனால முதல் பையன் என்ன பண்ணா, வீட்டுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி போடுவானா, பீரியாடிக்கலா வாங்கி போடுவானா. செகண்ட் சன் வந்து அப்பெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் வரும், டெலிபோன் பில்லு வரும், கரண்ட் சார்ஜ் இப்ப மாதிரி எல்லாம் ஆன்லைன்ல கட்டுறது கிடையாது. அதான் இதெல்லாம் ஆன்லைன்ல கட்டுறதெல்லாம் கிடையாது. நம்ம போய் இபி கட்டணும், போனுக்கு வந்து இது நியூஸ் பேப்பர் வர அவனுக்கு கட்டணும், எல்லாம் பண்ணுவாங்க. அதான் பாலுன்னு கேட்டு, அதான் பால் தான் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் சன், செகண்ட் சன் பால், நியூஸ் பேப்பர், டெலிபோன் பில்லு, சரியா, கரண்ட் பில் இதெல்லாம் அவன் கட்டுவானா. தேர்ட் சன் வந்து அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல எந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரினாலும் அவரை வந்து டாக்டர் வீட்டுக்கு அழைச்சின்னு போறது, ரெக்ரியேஷன், பிக்சர்ஸ்க்கு இப்ப மாதிரி டிவி எல்லாம் கிடையாது, பிக்சர்ஸ்க்கு எல்லாம் எல்லாருமா சேர்ந்து போறது, பீச்சுக்கு போறது, தட் இஸ் கேளிக்கை, அதெல்லாம் வந்து அந்த தேர்ட் சன் வந்து எடுத்துப்பானா. ஒன்ஸ் இன் எ வைல் வெளில சாப்பிடுறது. அப்பெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கிடையாது. வீட்லயே பலகாரம் பண்ணுவா, பக்ஷணம் பண்ணுவா, எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவா. அந்த மாதிரி எல்லாரும் அவவா டிவைட் பண்ணினதுனால என்ன ஒண்ணுன்னா, எல்லா பசங்களும் சேர்ந்து வாழும் பொழுது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துதான். அப்போ இது மாதிரியே கொஞ்சம் வருஷம் போச்சான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் சன்னோட வைஃப் சொன்னலாம், எப்போ நீங்களே ப்ரொவிஷன் வாங்கணுமா, உங்களுக்கு தெரியுமா இத்தனை பேருக்கு ப்ரொவிஷன் வாங்குறேன், எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு தெரியுமா உங்களுக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம நீங்க பாலை வாங்கி இபி பில் கட்டிட்டு டெலிபோன் சார்ஜஸ் கட்டி நியூஸ் பேப்பர் வாங்கிடுங்க அப்படின்னாலும். உடனே செகண்ட் சன்னோட வைஃப் சொன்னாலாம், எப்ப பார்த்தாலும் எவ்வளவு வெயில போய் நீங்க கட்டுறங்கோ, கரண்ட் சார்ஜ் கட்டுறங்கோ, எனக்கு பால் கார்டு வாங்குறங்க. இப்ப இந்த மாதிரிலாம் கிடையாது. பால் கார்டு போய் கியூல நிக்கணும், அந்த பலான டேட்குள்ளதான் வாங்கணும். அதெல்லாம் நீங்க போய் வெயில் நிக்கலாம் வேண்டாம், ஆபீஸ்ல பர்மிஷன் எதுக்கு இதெல்லாம் பண்றங்கோ அப்படின்னா. மூணாவது பையனோட வைஃப் சொன்னால, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவை போட்டு ஆஸ்பத்திரிக்கு போறது இதே வேலையா போச்சு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கியூல போய் உட்காந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எல்லா பீச்சுக்கு போகணுமா, தியேட்டருக்கு போகணுமா, எல்லாத்துக்கும் பாப்கார்ன் ஒன்றும் அது ஒண்ணுன்னு எல்லாம் வாங்குறங்க. நீங்க தான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீங்க ஏன் உங்களுக்குள்ள சேஞ்ச் பண்ணி கூடாது அப்படின்னு. ஒண்ணு ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு பயம். அண்ணா பிரதர்ஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், யாருமே எதிர்த்து பேச மாட்டா பெரியவாள. அதனால வந்து வாண்டாண்டி நம்ம இருக்கிறபடி அதெல்லாம் நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு ஹார்மோனியே இல்லாத வீட்டுல அவ வந்து 1 foot லாங் ஃபேஸ் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாலும். இத வந்து அம்மா ஸ்மெல் பண்ணிட்டாலாம். எதுக்கு இவெல்லாம் வந்து சந்தோஷமாவே இல்லையே, ஒரு ஹாப்பினஸே வீட்டுல இல்லையே அப்படின்னு ஒண்ணு அவ வந்து அப்பா கிட்ட சொன்னாலாம், ஒன்னும் கவலைப்படாதரி, எப்பவுமே பெரியவாளுக்கு வந்து ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிப்பா. அதான் பெரியவாளுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி. ஏன்னா டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் தே வில் கெட் தட் ஐடியா டு சால்வ் த ப்ராப்ளம். ஒன்னு என்ன பண்ணாராம், ஃபர்ஸ்ட் சன்னை கூப்பிட்டாராம். ஃபர்ஸ்ட் சன்னை கூப்பிட்டுட்டு, என்ன கண்ணா நீ மூஞ்சி இப்படியே வச்சிருந்துக்க, உன்னுடைய சிரிப்பெல்லாம் எங்க போச்சு, நீ தானே தலையெடுத்து எனக்கு அப்புறம் நீ தானடா இந்த ஆத்துக்கு பெரியவன் அப்படின்னால. ஒன்றும் இல்லப்பா. சரி, ரெண்டாவது சோமுவை கூப்பிட்டாலும். கூப்பிட்டான, ஏன் நீ ரெக்லெஸ்ஸா இருக்க, நான் கேட்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, இங்க வா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, எனக்கு டைம் ஆச்சுப்பா. சரி, மூணாவது கூப்பிட்டானா, டேய் நீ ஏன்னா பதில் சொல்டா, கடை குட்டி நீ தான்டா, ஒழுங்கா பதில் இல்ல, எனக்கு எல்லாம் டைம் இல்லப்பா அப்படின்னு பண்ண. உடனே ஓகே தேர் இஸ் சம் ப்ராப்ளம் பிட்வீன் த பிரதர்ஸ் அப்படின்னு உடனே என்ன பண்ணாலும் 3 பேரையும் அட் ஏ டைம் கூப்பிட்டாலாம். 3 பேரும் உட்காருங்கடா, ஒரு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, ஒன்றும் இல்லைன்னு. சரிடா, இந்த ஒரு பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸை கொண்டு சொன்னாலும். கொண்டு சொன்ன உடனே எடுத்து தலையில வெயிடா, என்னால தூக்கவே முடியலப்பா.
ஓகே டேய் சோமு நீ எடுத்து வைற சான்ஸே இல்லப்பா. மூணாவது என்னன்னா அவன் எங்கஸ்ட் இல்ல, தூக்கி பார்த்தான், தூக்க முடிஞ்சு அங்க தள்ள வைக்க முடியல அவனால. உடனே என்ன பண்ணாரா, சரி அதுல இருந்து ஒரு ஸ்டிக் எடுறான், எடுத்து ஒன்று எடுத்துக்கோ, என்னப்பா இது அசால்ட்டா எடுத்துருவான்ப்பா அப்படின்னு அவன் ஒன்னு இல்லை பண்ணா 2 எடுத்து வைப்பேன்ப்பா நான். இவன் மூணாவது சார் நான் 3 வச்சுப்பான், நாட் த பண்டில் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு. என்ன தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. என்ன பண்ணாதான் அப்பா சொன்னதா, பத்தியாடா நீ வந்து பண்டிலா எடுத்தா தலையில வச்சுக்க முடியல, ஒரு ஸ்டிக் எடுத்தா உன்னால ஈஸியா அசால்ட்டா எடுத்துட்ட. இவன் என்னன்னா 2 எடுக்கிறான், இவன் என்னன்னா 3 எடுக்கிறான். அந்த அளவுக்கு பண்டிலா இருக்கும் பொழுது நம்மளால கேரி பண்ண முடியாது, சிங்கிளானா we can carry. அது மாதிரி தானேடா வீட்டினுடைய பொறுப்பை வந்து ஷேர் பண்ணிக்கும் பொழுது நமக்கு அது பாரம் தெரியாதுடா. அதோடு இல்லாம எல்லாரும் கூடி வாழ்ந்தா கோடி நன்மை. அதாவது நீ இந்த ப்ரொவிஷன் மட்டும் வாங்கினா மீதி பைசாவை யூ கேன் சேவ் ஃபார் யுவர் சில்ட்ரன், ஃபார் தேர் ஃபியூச்சர். அதோடு இல்லாம ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா மீதி பேர் எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணும் பொழுது அந்த வீட்டுல சிக்கு அப்பியரன்ஸ் அந்த ஒரு என்வைரன்மெண்டே இருக்காதுடா. அதனால எப்பவுமே யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். நாங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும், எல்லாரும் பொறுப்பை எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கணும்டா, அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு எங்க அம்மா சொன்ன கதை. இப்போ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுதுடா கண்ணா? இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எல்லாரும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணி ஒரு டீமா தான் ஒர்க் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து நம்ம என்னைக்குமே கம்பேரிசனோ ஜெலஸோ ஆகாம கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுதான் இந்த கதையோட கருத்து. இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, everywhere it implies conditions apply. அதாவது டீம் ஒர்க்ல இருக்கும்போது எவ்ரி அந்த பேஷன்ஸ் டெவலப் ஆகும். ஓகே bye. Bye.